டெல்டாவை அதிர வச்ச அரசியல் விழா. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில முன்னாள் அமைச்சர் கோசி மணிக்கு அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டப திறப்பு விழா டெல்டா அரசியலையே அதிர வச்சிருக்கான். கோசி மணிக்கு மணிமண்டபம் கட்டணும்னு ஆடுதுறை பேரூராட்சியில 3 வருஷத்துக்கு முன்னால தீர்மானம் நிறைவேற்றினாங்களாம். ஆனா நிதி தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டதால ஆடுதுறை பேரூராட்சி தலைவரான மாம்பழ கட்சிக்காரரு தன்னோட சொந்த நிதி மற்றும் நண்பர்கள் உதவியோட கோசி மணிக்கு மணிமண்டபத்தை கட்டி முடிச்சாராம். கோசி மணி சூரிய கட்சியில அமைச்சரா இருந்தவர் அப்படின்றதால அந்த கட்சி தலைவரே வந்து திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களாம். இன்னொரு பக்கம் மாம்பழ கட்சியோட நிறுவனருக்கும் அழைப்பு விடுத்தாங்களாம். ஆனா என்ன காரணத்தாலேயே 2 பேரும் இதுக்கு தேதி கொடுக்கலையாம். இந்த திறப்பு விழாவை வச்சு 2 தலைகளையும் ஒன்னா மேடையில ஏத்துனா டெல்டா அரசியல நமக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்கும்னு சூரிய கட்சிக்காரங்க கணக்கு போட்டாங்களாம். ஆனா அவங்க நினைச்சது நடக்கலையாம். அதனால மலைக்கோட்டை மன்னரை கூப்பிட்டு விழாவை நடத்தலாம்னு முடிவு செஞ்சாங்களாம். விழாவில் சூரிய கட்சியும் மாம்பழத்தோட 2 பிரிவும் ஒன்னா இருந்ததும் ஒருத்தரை மாறி மாறி புகழ்ந்துகிட்டதையும் பார்த்து என்ன நடக்குதுன்னே புரியலையா டெல்டாக்காரங்களுக்கு. சந்தடி சாக்குல இன்றைய அரசியல் விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் எல்லாருக்கும் விசுவாசமா இருக்காருன்னு அமைச்சரை பாராட்டுனதும் பதிலுக்கு பலாப்பழம் மாதிரின்னு அமைச்சரை அவர் புகழ்ந்ததும் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கான். கட்சியின் மூத்த முன்னோடியான கோசி மணிக்கு சூரிய கட்சியினர் செய்ய வேண்டிய மரியாதையை மாம்பழ கட்சிக்காரர் செஞ்சதும் அதுல சூரிய கட்சி நிர்வாகிகள் கலந்துகிட்டதும் டெல்டா அரசியல பெரும் பேசுபொருளா மாறி இருக்கான்.